ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னால், நம்ம புதினா தொக்குலாம் பண்ணோம்னாக்கா அதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி பண்ணணுங்க. தக்காளி பழத்துக்கு பதில் புளி போட்டு பண்ணுங்கள். ட்ராவலுக்குலாம் கொண்டு போகலாம், ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. லைட்டெல்லாம் எங்கே கிடக்குனே தெரிலங்க, தேடி பார்க்கணும். முக்கால்வாசி ஒதுங்க வச்சுன்னு கையில் கிடைக்கல. இந்த ஜாமான் சுத்தம் பண்ண பயணமாக இதுலேயே அள்ளி போட்டு போயிட்டாங்க. ஒரு ஸ்பூன் கடலை பருப்புங்க, அம்மா ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டுருக்கேன். இங்கே வெள்ளை உளுந்து போடாத இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் பொரியட்டும். நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் வரமல்லி போடுங்க. வரமல்லி போடுங்க, சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நம்ம காரத்துக்கு தந்தோடி காஞ்ச மிளகாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது காரமாக இருக்கும், அதனால் ஒரு 7-8 மிளகாய் போட்டிருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது நல்லா செவந்து வரவும் நம்ம ஒரு ஸ்பூன் எள்ளுங்க, எள்ளு போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தொக்குக்கு வந்து எள்ளு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் சடச்சடன்னு பொரியிற அளவுக்கு லாஸ்ட்டில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு எடுத்துக்கணும். கடலை வறுத்து உளுந்து பருப்புலாம் நல்லா செவந்து வரணும். எல்லாமே எல்லாம் நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு அதனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பூண்டுங்க, பூண்டு, அப்புறமா இஞ்சி. நம்ம தொக்குங்கிறதுனால புளி ஆட் பண்ணுறோம். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் இதே ஸ்டேஜில் தக்காளி 2 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும் உடனே சாப்பிட்றதுக்கு. நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வராதுங்க. இப்போது நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய கடாயில் உங்களுக்கு அப்படியே போட்டுங்க. வதக்கு நம்பரும் நமக்கு கீழே போயிருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டேன்னா உங்களுக்கு வந்து சட்னி கலர் சேஞ்ச் ஆகாதுங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. நாளைக்கு இன்னொரு டிப்போட பார்க்கலாம். பாய்.